வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலியமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஆயில் நோ பாயில், எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் இயற்கை உணவு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 3 டிஷ்ஷை செய்ய போகிறோம். இந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுனால நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம டெய்லியுமே ஒரு நேரமாவது இந்த இயற்கை உணவு எடுத்துக்கலாம். அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வெயிட் குறையும். அதுக்கு அடுத்தது நம்ம பாடி ஹீட் குறையும். அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதுவும் சுமூகமாக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3மே இல்லைன்னா நம்ம நோயற்ற வாழ்வு வாழலாம். அதுக்காக தான் நம்ம இயற்கை உணவு நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம 3 டிஷ் எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 3 டிஷ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு இப்படி ஒரு பவுல் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு அவல். நம்ம அவல்லையே வெள்ளை அவல் கிடைக்கும், சிகப்பு அவல் கிடைக்கும், அதே போல் சிறுதானிய அவலும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது சிகப்பு அவல். இந்த அவலை நம்ம 2 முறை நல்லா கழுவிட்டு, இது சிகப்பு அவல் ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த அவலை இந்த கப்பில் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை நம்ம துருவி எடுத்துருக்கோம். அந்த துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை, இனிப்புக்காக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு முந்திரி, அது கூட சிறிதளவு திராட்சை, உலர் திராட்சை. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவலில் காரமும் செய்யலாம், இனிப்பும் செய்யலாம். அது மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம். இந்த இனிப்பு ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் நேரம் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுது நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். அவல் ஊற வச்சு சர்க்கரை தேங்காய் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னாவே அந்த காலை நேர உணவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அவல் மிக்ஸ் பண்ணோடனே நம்ம சாப்பிட்லாம். இது ஊறணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா ஏற்கனவே ஊற வச்ச அவல் தான். அதனால் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சர்க்கரை இது கூட சேர்ந்து வரும். இப்போ இனிப்பு அவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கலந்த உடனே நம்ம சாப்பிடலாம். இந்த சிகப்பு அவல் ஊற வச்சதுக்கப்புறம் தேங்காய், நாட்டு சர்க்கரை, அதே போல் திராட்சை, முந்திரி, இதில் ட்ரை ஃப்ரூட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது இனிப்பாக இருக்கனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்க சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம சிகப்பு அவலில் ஃபைபர் அதிகம். அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது இப்போ நம்ம கேரட் அவல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் கலக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது வெள்ளை அவல் நம்ம 2 முறை கழுவிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம ஊற வச்ச அவல் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு வேக வச்சு சமைச்சு தான் சாப்பிடணுங்கிறது இல்லை. இப்போ இயற்கையாகவே இந்த அவலை தண்ணியில் போட்டாவே போதும், நம்ம உடனே சாப்பிட முடியும். அதனால் இயற்கை உணவுக்கு மெயினாக அவல் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஊற வச்ச அவல் இதில் சேர்த்துருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா துருவின கேரட். நம்ம கேரட் சாப்பிடணுங்க, நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதே கிடையாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட பார்த்திங்கன்னா சிறிதளவு நிலக்கடலை, அதாவது ஊற வைத்த நிலக்கடலையும் போடலாம், இது பச்சை நிலக்கடலையும் போடலாம். இப்போ இது சிறிதளவு. அது கூட சிறிதளவு தக்காளி, சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறிதளவு கருவேப்பிலை. நம்ம இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி கழுவிட்டு இந்த கிள்ளி போட்டுக்கலாம். சிறிதளவு மிளகுத்தூள், காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட சிறிதளவு சீரகத்தூள். அடுத்தது அது கூட தேவைக்கேற்ப இந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு சிறிதளவு லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு.
இதெல்லாம் சேர்த்தியாச்சு. இதை நல்லா கலந்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேரட்டை பச்சையாக சாப்பிட்றதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது, விட்டமின் ஏ இருக்கிறது. அது மாதிரி நிறைய அதனோட கேரட்டோட பயன்கள் அப்படியே நமக்கு கிடைக்கும். கேரட்டு, நிலக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்க தக்காளி, இது எல்லாமே நம்ம சமைக்காமல் சாப்பிடும்போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கிது. அவ்வளோதான், இது உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேரட் அவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் அவலும் பார்த்திங்கன்னா நம்ம கலந்த உடனே சாப்பிட கொடுக்கலாம். இது கூட மேலே சிறிதளவு கொத்தமல்லி தழை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் வச்சு ஒரு சாலட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம புடலங்காய் சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு புடலங்காயை நல்லா தோலெல்லாம் நம்ம சீவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு, நம்ம சின்ன சின்னதாக அதில் இருக்கிற விதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ண புடலங்காயை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பாசிப்பருப்பு, அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சிறிதளவு சீரகத்தூள், அடுத்தது சிறிதளவு மிளகுத்தூள், அடுத்தது சிறிதளவு இந்து உப்பு, அடுத்தது சிறிதளவு லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல். இது நம்ம பொரியலாகவும் சாப்பிட்லாம். நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி தான் இது சாலட்டுன்னு சொல்லலாம். நம்ம சமைக்காமல் சாப்பிட்றதுனால சாலட்டுங்கிறோம். இது பொரியலுக்கு பதிலாக இதை சாப்பிட்லாம். இப்போ நம்ம புடலங்காய் சாலட், புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 டிஷ்ஷுமே நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது 3மே நம்ம செஞ்சவொடனே சாப்பிட கொடுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது கிடையாது. இப்போ லெமன் ஜூஸ் போட்டிருக்கனால இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட கொடுக்கலாம். புடலங்காய் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இயற்கை உணவு நம்ம 3 வகையான டிஷ் நம்ம பண்ணியிருக்கோம். இனிப்பு, சாலட்டு, அவல், அதாவது கேரட் அவல். இந்த 3மே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இயற்கை உணவு சாப்பிடும் பொழுது நம்ம பழக்கம் இல்லாதனால காய்கறி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அது கூட சர்க்கரை அல்லது பேரிச்சம்பழம் அல்லது திராட்சை, முந்திரி இதெல்லாம் சேர்த்தோம்னா இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு சேர்த்திங்கன்னா அந்த பச்சை காய்கறினால தான் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சாலட் பார்த்திங்கன்னா அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். அது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட கஷ்டமாக இருந்தாலும் இதை தினந்தோறும் ஒரு வேளையாவது நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிட இது பழகிடுவோம். ரொம்ப ரொம்ப சத்தான இயற்கையான உணவு. இது எப்படி செய்யணும்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.